ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெவேஸ் கடலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு தைப்பட்டத்துக்கான ஒரு விதை பகிர் வந்து கொடுக்க போகிறோங்க. நம்ம ஏற்கனவே பொங்கலுக்கு வந்துட்டு ஒரு விதை பகிர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்ட நண்பர்களுக்கு எல்லா நண்பர்களுக்குமே வந்துட்டு நான் விதைகளை வந்து போஸ்டர்லேயே அனுப்பிட்டேன். அதில் ஒரு 3 சகோதரிக்கு மட்டும் நான் வந்துட்டு கொரியரில் கேட்டாங்க. 3 பேருக்கு மட்டும் கொரியரில் அனுப்பிட்டேன். பாக்கி கேட்டவங்க எல்லாருக்குமே வந்து போஸ்டரில் வந்து அனுப்பிட்டாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு நேற்றே வந்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணாங்க, எனக்கு வந்து கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி 2-3 நாளையில் வந்து நான் அனுப்பினவங்க எல்லாருக்குமே வந்து அந்த விதைகள் கிடச்சிருங்க. இது பார்த்திங்கன்னா வந்து தைப்பட்டத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து விதைகளை வந்துட்டு நம்ம கார்டன்லேருந்து சேகரித்த விதைகள் எல்லாமே உங்களுக்காக விதை பகிர்வில் வந்து நான் கொடுக்க போகிறேங்க. அதாவது புதுவிதமான ஒரு கத்தரிக்காய் ரகம் எல்லாமே நான் வந்துட்டு விதை பகிர்வில் வந்துட்டு நண்பர்களுக்கு நான் வந்து என்ன சொல்கிறது, நான் ஒரு விதை பகிர்வு கொடுத்தேனாக்கா அந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நான் அதில் என்னென்ன விதைகள் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்டில் வந்து கேளுங்க, உங்கள் பேர் போடுங்க, உங்களுடைய பேர் போட்டு உங்களுடைய ஊர் போடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து நான் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து நான் எடுக்க முடியும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டில் கேட்குறவங்களுக்கெல்லாம் இப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு அனுப்புகிறவங்கள எல்லாமே லாஸ்ட்டாக போயிடும். எனக்கு வந்து லாஸ்ட்டாக வரவங்க வந்து ஃபஸ்ட்டில் வருவாங்க. அப்போம்போது வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம அப்படி தான் வருஷப்படி தான் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து விதைகள் வேணும்னாக்கா கமெண்ட்ஸில் உங்களுடைய பேரை போடுங்க, உங்களுடைய ஊரை போடுங்க. அப்போ தான் வந்து யார் யாரை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி செய்யுங்க. யாருமே கமெண்ட்ஸில் வந்து அதிகமாக கேட்க மாட்டேங்க. டேரெக்டாக என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க. என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து இன்னும் எல்லாருக்குமே வந்து என்னால் வந்துட்டு இப்போ ரிப்ளை கொடுக்க முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து விதை பகிர்வில் வந்து என்ன சொல்கிறேனே யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு விதை பகிர்னு கொடுத்தனாக்கா அந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தா தானே நான் அதில் வந்து என்னென்ன விதைகள் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். யாருமே அதாவது ஒரு நிமிஷம் உள்ளே போயிட்டு நான் டக்குன்னு வெளில வந்துடுறீங்க. இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் சொன்ன விதைகள் எல்லாமே எங்களுக்கு வேறு விதைகள். நான் அந்த விதையை பற்றி சொல்லியிருக்க மாட்டேன், காமிச்சிருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து இந்த விதைகள் எனக்கு வேணும்னு சொல்லி எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. ஏன்னா என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல. ஏன்னா நானும் டெய்லி ஆஃபீஸ் போகணும், நானும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதையும் தாண்டி நான் இந்த வேலையை நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து விதை பகிர்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதை பகிர் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணுங்கிறக்காக தான் நான் இது போல் இது பண்ணுறேன். போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் வாங்கிட்டு நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே சீடை வந்து கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இத்தனை வகையான விதைகள் வந்து மற்றவங்க கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம வந்து போஸ்டல் சார்ஜஸ் மட்டும்தான் வாங்கி நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா நானும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கனால அதையும் தாண்டி நான் வந்து கார்டனை பார்க்கணும், நம்ம ஃபேமிலியை பார்க்கணும். இதெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால நான் இந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் நான் வந்து என்னென்ன விதைகள் வந்து உங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னு தெரியும். இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய பேர், உங்கள் ஊரை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் என்னென்ன விதைகள் வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எல்லாமே நம்ம கார்டன் வந்து கலெக்ட் பண்ணதாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து கேரளா கத்திரி. அது நல்லா கத்திரிக்காய் நம்மளுடைய அதாவது இந்த விதைகள் வந்து நான் பழம் எடுக்க போதே நம்மளுடைய கமெண்ட் போஸ்ட்டில் வந்து போட்டிருப்பேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து இருக்கும் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு அந்த காயும் போட்டிருப்பேன், அப்புறம் விதைகள் சேகரிச்சாச்சுன்னு சொல்லி அதையும் போட்டிருப்பேன். இது வந்து கேரளா கத்திரிங்க. இது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு 10 விதைகள் கொடுத்தாவே போதுங்க. 10 விதைகள் வந்து நம்ம வந்துட்டு வீடியோஸில் வந்து பாருங்கள், ஒரு விதை வந்து நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் வீடியோஸில் காமிச்சிருப்பேன். நீங்கள் அதுபோல் போட்டாவே போட்ட விதைகள் 10மே முளைச்சிடும். ஒரு ஆளுக்கு வந்து 10 விதைகள் கொடுத்தாவே போதும். இது எந்த கத்திரிக்காய்ன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பச்சை கலர் நீட்ட கத்திரிக்காங்க. அதாவது பச்சை நீட்ட கத்திரிக்காய், அதாவது கொஞ்சம் நல்லா லென்த்தாக வருங்க. பச்சை கலரில் நீட்ட கத்திரிக்காய் இதுவுமே வந்துட்டு நம்ம கார்டன்லேருந்து எடுத்தது தான் இது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து கும்பகோணம் குண்டு கத்திரிக்காய்ங்க. கும்பகோணம் குண்டு கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயுமே இது எல்லாமே வந்துட்டு நம்ம கார்டன்லேருந்து விதைகள் வந்து என்னால் சேகரிக்கப்பட்டால் தான். நம்ம நெவேஸ் கார்டன்லேருந்து தான் நான் விதைகள் எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா வந்து வெண்டைக்காங்க.
அதாவது பச்சை வெண்டை. நம்ம கார்டனில் ஏற்கனவே வந்துட்டு விதை பகிரில் வந்து இந்த யானத்தந்த வெண்டையெல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டோங்க. யானத்தந்த வெண்டை நிறைய பேர் கொடுத்துருக்கேன். யானத்தந்த வெண்டை கொடுத்தேன், உருட்டு வெண்டை கொடுத்துருக்கேன், பச்சை கலர் வெண்டை ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இது வந்து திருப்பி வந்து விதைகள் சேகரிச்சதுங்க. இது ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு 4 விதைகள் கொடுத்தாவே போதுங்க. அப்போ ஒரு 4 விதை கொடுத்தாலுமே 4 விதை கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அதுலேருந்து ஒரு செடியை நீங்கள் வந்துட்டு விட்டு அதுலேருந்து ஒரு காய் எடுத்தாவே நீங்கள் 10 பேருக்கு வந்து ஷேர் பண்ணலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கோவை வரி கத்தரி. அப்புறம் இது வந்து சிலோன் சுண்டை கத்தரிங்க. இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கத்தரிக்காய் ரகங்க. அதாவது கோவை வரி கத்திரி, இது வந்து சிலோன் சுண்டை கத்திரிங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு சில நண்பர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டாங்க, எனக்கு வந்துட்டு சங்குப்பூ விதைகள் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த நண்பர்களுக்காக, ஏன்னா ஒரு 4-5 பேர் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேட்டாங்க. அதனால் இருக்கிற விதைகளை வந்து அனுப்புவோம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், நம்ம கார்டன்லேருந்து சங்குப்பூ வந்து நான் விதைகள் எடுத்ததுங்க. தேவைப்படுறவங்க வந்துட்டு கேளுங்க. இப்போ வந்துட்டு இவ்வளோ விதைகள் வந்து நம்ம வந்து கொடுக்குறோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வெண்டைக்காயில் வந்து ஒரு ரகம், நம்ம வந்து கத்தரிக்காயில் வந்து மொத்தம் 5 ரகம் கொடுக்குறோங்க. மொத்தம் 5 ரகம் கொடுக்குறோம். கத்தரிக்காயிலே வந்துட்டு 5 ரகம் கொடுக்குறோம். வந்து வெண்டைக்காயில் வந்து ஒரு ரகம் கொடுக்குறோங்க. அப்புறம் வந்து இப்போ சங்குப்பூ ஒன்று கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து நம்ம இப்போ இந்த கத்தரிக்காய் இந்த வெண்டைக்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா சீசன்லேயுமே போடலாங்க. இது வந்துட்டு அதாவது தைப்பட்டத்தில் தான் போடணும், ஆடிப்பட்டத்தில் தான் போடணும் கிடையாதுங்க. இது வந்து எல்லா சீசன்லேயுமே வந்து வெண்டைக்காய் போடலாம். இந்த கத்தரிக்காயும் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா சீசன்லேயுமே நம்ம வந்து நடவு பண்ணலாங்க. நம்ம வந்து இந்த சீசனில் இது வந்து தைப்பட்டத்துக்கு தான் வரும், ஆடிப்பட்டத்துக்கு தான் வரும்னு கிடையாது. இதெல்லாம் எல்லா சீசன்லேயுமே நம்ம போடலாங்க. பலவிதமான ஒரு கத்தரிக்காய் வந்து நம்ம கார்டன்லேருந்து நம்ம போட்டு அறுவடை பண்ணி நம்ம வந்து நம்ம ஆர்கானிக்கான வந்து வெஜிடபிள் எடுத்து நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கும் சரி, நம்ம வந்து ஹெல்த்துக்கும் சரி, நம்ம வந்துட்டு மன நிம்மதி, ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கிதுங்க. மாடித்தோட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாதவங்க மாடித்தோட்டம் வைங்க. மாடித்தோட்டம் வச்சுட்டு இந்த மாதிரி பலவிதமான ஒரு காயை வந்து நீங்கள் வந்து அறுவடை பண்ணி நீங்கள் வந்து சாப்பிடுங்க. ஏன்னா இதில் வந்து நமக்கு உடம்பு எக்ஸசைஸ் கிடைக்குது, நம்ம ஆர்கானிக்கான வெஜிடபிள் கிடைக்குது, நம்ம வந்துட்டு பலவிதமான ஒரு காயும் சரி வந்துட்டு கீரையெல்லாம் வந்துட்டு நமக்கு தேவையானதை வந்து நம்மளே விளைய வச்சு சாப்பிட்றதுல கிடைக்கிற வந்து சந்தோஷம் வந்து அது வந்து அளவில்லா ஒரு சந்தோஷங்க. அப்புறம் வந்து இப்போ இந்த விதைகள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு என்னென்ன விதைகள் வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நான் இந்த வீடியோஸில் வந்து என்னுடைய ஃபோன் நம்பரை வந்து இணைச்சி வைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அட்ரஸை போட்டு விடுங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எனக்கு வந்து விதைகள் கிடைக்குமான்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. அதாவது ஹாய்ன்னு சொல்லி போடும்போதே எனக்கு அவங்களுடைய எங்கள் அட்ரஸை போட்டு விடுங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து விதைகள் கேட்குறதே வந்து 10 சாட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு முறையும் நான் எல்லாருக்கும் சாட் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு என்னால் சாட் பண்ண முடியலை. அதனால் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேட்கும் போதே உங்களுடைய அட்ரஸை போட்டுருங்க. அட்ரஸை போட்டுட்டிங்கன்னா நான் வந்துட்டு நான் ரிப்ளை கொடுத்தேன், இல்லைனா வாய்ஸ் ரெக்கார்டு போட்டுருங்க. ஏன்னா எனக்கு வந்து எல்லாருக்குமே என்னால் பண்ண முடியல. அதுவும் வந்து ரிப்ளை கொடுக்கலனாக்க நிறைய பேர் வந்து சங்கடப்படுறீங்க. ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரி சங்கடத்தெல்லாம் நான் வந்து கொடுக்க விரும்பலை. இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கள். எல்லாருமே வந்துட்டு வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தானே எனக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் வந்து நண்பர்களுக்கு வந்து நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னாக்கா, இப்போ வந்து நான் இவ்வளோ விதைகள் வந்து விதை பகிர்வு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து என்னன்னாக்கா, நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தலாமல் மற்றவங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் அது யூஸ் ஆகட்டும். நமக்கும் வந்து புது புது நண்பர்கள் வருவாங்க. நானும் வந்து தொடர்ந்து வீடியோஸ்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்களால் முடிஞ்ச வரையும் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு நண்பர் வந்து எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காருங்க. 100 சப்ஸ்கிரைபர் வந்து கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு வந்து நம்ம கார்டனில் வந்து கும்குவாட் ஆரஞ்சு வந்து நான் வாங்கி வந்துட்டு அவங்களுக்கு அனுப்புனேன். அந்த மாதிரி வந்துட்டு உங்களால் எவ்வளோ உங்களால் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கார்டனுக்கு நிவிஸ் கார்டனுக்கு வந்து செஞ்சு கொடுக்க முடியுமோ செஞ்சு கொடுங்க. அந்த மாதிரி செஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. அதாவது 10 சப்ஸ்கிரைபர், 20 சப்ஸ்கிரைபரு, 30, 40, 50 இந்த மாதிரி எத்தனை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கொடுக்குறீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு பழச்செடி வந்து நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வாங்கி நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறேன். எல்லாருமே கும்குவாட் ஆரஞ்சு நான் வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன். ஆனால் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஏன்னா ஒவ்வொரு கார்டன்லேருந்து ஒவ்வொரு விதமான ஒரு விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் எதுவும் செய்கிறதில்ல. டேரெக்டாக நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் போட்டாவே நான் வந்து டேரெக்டாக அனுப்பி விட்றேன்.
நான் வேறு எதுவுமே அதை செய்யுங்க கார்டு அனுப்புங்க அதெல்லாம் நான் எதுவுமே செய்யறதில்ல. டேரெக்டாக நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் போட்டாக்க நான் உடனே உங்களுக்கு ஃப்ரீயாகவே அனுப்பி விட்றேன். எனக்கு இந்த இது பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் நீங்கள் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோனா உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு சர்க்கிளில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம கார்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் எத்தனை மெம்பரை வந்து எனக்கு சேர்த்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து கும்ப் கார்டு அரைஞ்சு நான் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வாங்கி அனுப்புகிறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிவிஸ் கண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம். நன்றி.